ஹாய்ங்க, இன்றைக்கி மங்கிலி நோம்பி விலாக் தாங்க பார்க்க போகிறோம். கருத்திர தரிசனம் தாங்க நம்ம ஊரில் மங்கிலி நோம்பின்னு சொல்லுவாங்க. அந்த விலாக் தாங்க இன்றைக்கி ஃபுல்லாக எடுத்திருக்கேன். நாங்கள் என்னென்ன ரிச்சுவல்ஸ் ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்லி உங்களுக்கு காட்டியிருக்கேங்க. காலையில் நேரமாக எழுந்திரிச்சுங்க, சூரிய உதயத்துக்கு முன்னாடியே கொஞ்சமாக சாப்பிட்டுப்பாங்க. இன்றைக்கி நாள் முழுசு விரதம் இருந்து சாயந்தரம் விரதத்தை விடுவாங்க. இந்த விரதம் ஹஸ்பண்ட்ஸ் நல்லா இருக்கணும், ரொம்ப நாள் இருக்கணும்னு சொல்லி இருக்கிற விரதங்க. நான் இதை ஒரு 10 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். ஸ்கூல் படிக்கும்போது சும்மா விளையாட்டுக்கு ஆரம்பித்தது, இப்போ ரொம்ப பிடிச்சி போய் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. ஒவ்வொரு ஊர் சைடு ஒவ்வொரு மாதிரி கொண்டாடுவாங்க. எங்கள் அம்மா எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி செஞ்சிட்ருக்கேன். எங்கள் அம்மா எங்கள் ஆத்தா எப்படி செஞ்சாங்களோ அதை ஃபாலோ பண்ணி செஞ்சிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம வீட்டில் திருவாதிரக்களி ஆரம்பிச்சுட்டு தாங்க மற்ற எல்லாம் செய்ய ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நானும் திருவாதிரக்களி வச்சுட்டுங்க பாசிப்பருப்பு பாயாசம் செஞ்சாங்க. 3, 5, 7ன்னு ஒத்தப்படையில் காய் செஞ்சு சாமிக்கு படைப்பாங்க. நம்ம வீட்டில் திருவாதிரக்களி செஞ்சுருந்தோங்க. 5 வகையான காய் செஞ்சுருந்தோங்க. சில பேர் மண்ணிலிருந்து வர காய்கள் செய்ய மாட்டாங்க. நாங்கள் 5 வகையான காய் நம்ம செஞ்சுருந்தோங்க. அவரைக்காய், பீக்கங்காய், அரசாணிக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்குங்க. உருளைக்கிழங்கு கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. அதனால 3 வகை படையல் தாங்க போட்டோம் நாங்கள். உருளைக்கிழங்கு எடுக்கிறாங்கன்னா உருளைக்கிழங்கு மண்ணிலேருந்து வர்றதுன்னு சொல்லி திருப்பூர் சைடு சொல்கிறாங்க. ஆனால் கோயம்புத்தூரில் இந்த வழக்கம் இல்லைங்க. எல்லா காயும் செஞ்சு தான் போட்டிருக்காங்க. எங்கள் வீட்டில் அப்படி தான் கொண்டாடுவேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த ஒன்று மட்டும் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேங்க. நேற்று நம்ம வீட்டில் என்னென்ன செஞ்சுருந்தோங்கன்னா பருப்பு வடை சுட்டுங்க, பாசி பருப்பு பாயாசம் வச்சு, சாப்பாடு, அவரைக்காய், பீக்கங்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, அரசாணிக்காய் காய் வணக்கிங்க, பச்சைப்பயிறு குழம்பு வச்சுங்க, சாமிக்கு திருவாதிரக்களி வச்சு சாமிக்கு படையல் போட்டாச்சுங்க. படையல் போட்டு எப்பவும் போல் தேங்காய் சுற்றி கும்பிட்டு நறுநாணி சுற்றி வச்சுட்டுங்க சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோங்க. எனக்கும் நிவேதாக்கும் இந்த நோம்பிலேயே பிடிச்ச விஷயம் என்னன்னாங்க, இதில் கோலம் போடுறது தாங்க. கோலம் வீடாட்ட போட்டுங்க. அந்த கோலத்துக்குள்ளே கண்ணாடி, சீப்பு, நட்சத்திரம், முழு நிலா, பிறை நிலா, சூரியன், கோலம்லாம் போட்டு சாமி அதுக்குள்ளே இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு ஐதீகங்க. எங்கள் ஊர் சைடெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்றைக்கி தான் சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடந்த நாள்னு சொல்லுவாங்க. மார்கழி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு தாங்க மங்கிலி நோம்பி கும்பிடுவோம். நிலா வந்த உடனேங்க சாமிக்கு கொண்டு போய் தண்ணி இறச்சி ஊற்றி சாமியை கும்பிட்டு ஹஸ்பண்ட் கூட இருந்தாங்கன்னா அவங்களே சரடு கட்டி விடுவாங்க. அவங்கவுங்க இஷ்டங்க. சாமி நல்லபடியாக கும்பிட்டு முடிச்சாச்சு. சரடை கட்டிட்டு சாப்பிட வேண்டியதாங்கும் போது தான் நம்ம யோகன் குட்டி என்ட்ரி கொடுத்தாருங்க. வச்சு செஞ்சுட்டாருங்க. நேற்று கணவர் சரடை கட்டுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாருங்க. அந்த கேப்பில் நான் ஸ்டாண்டில் ஃபோன் செட் பண்ணி வச்சுருந்தேன். விளையாண்டு ஃபோனை தள்ளிவிட்டு ஃபோன் டிஸ்பிளே சுக்குநூறாக போயிடுச்சுங்க. அதனால இப்படி ஆனோனையுமே நாங்கள் எதுவுமே வீடியோவே எடுக்கலைங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கிட்டோங்க. இந்த மாதிரி தாங்க நாங்கள் எங்கள் வீட்டில் மங்கிலி நோம்பி கும்பிடுவோம். நீங்கள் எப்படி கும்பிடுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.